உங்கள் அக்னி. இப்போ ஒரு லாரி வருது, இந்த வேகத்தடையில் இவ்வளோ ஸ்பீடில் வருது, குதிக்குது பாருங்கள், சவுண்டு வருதுங்களா? இப்போ அதே மாதிரி அங்கே கார் வந்துகிட்ருக்கு, அந்த காரை பாருங்கள். இந்த கார் வரும்போது வேகத்தில் குதிக்குது பாருங்கள், இவ்வளோ வேகமாக போகிற போது குதிக்குது. குதிக்கிற போது என்னன்னு கேட்டிங்கன்னா அதிர்வுகள் அதிகமாகுது. அதிர்வுகள் அதிகமாகிற போது அந்த இன்ஜினுடைய தன்மை குறையும், சேக்கப்சனுடைய தன்மை குறையும். சாலை விபத்துகளை குறைப்பதற்கு தேசிய நெடுஞ்சாலையும் தமிழ்நாடு அரசும் பல முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இதற்கான செலவுகள் அதிகம். போகிற போக்கில் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போயிடுறாங்க. தேசிய நெடுஞ்சாலையில் ஒவ்வொரு காரும், மோட்டர் சைக்கிளும், கனரக வாகனங்களும், பஸ்ஸுகளும் போகிற போது அதில் பயணிக்கின்றவர்கள் பதட்டத்தில் உதறலில் நெஞ்சு வலி ஏற்படுறது, திடீர்னு ஹார்ட் அட்டாக்கே வர்ற சூழ்நிலைகள் உருவாகும். தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கிற எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற இடத்துல எல்லாம் எடுக்கணும். எடுத்திங்கன்னா தான் வாகனங்கள் பழுதாகாமல் போகும். ஒவ்வொரு வாகனமும் டூ வீலரில் போகிறாங்கன்னா சேக்கப்சர் வீக் ஆகுது, சேக்கப்சர் உடையுது. காரில் பார்த்தீங்கன்னா சேக்கப்சர் வீக் ஆகுது. பேட்ரி வைக்கிற பிளேட்டு அது அதிர்வில் கொஞ்சம் கொஞ்சமாக அதிர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 கிலோமீட்டர் ஒரு காரில் பயணம் பண்ணுறாங்கன்னா அந்த பிளேட்டினுடைய அந்த பேட்ரி அழுத்தி கீழே வந்து உக்காந்துக்குது, பேட்ரி நவுறுது. அது இல்லாமல் அந்த காரில் பயணம் பண்ணக்கூடியவர்களுடைய அந்த ஓட்டுநருடைய அதிர்ச்சியில் வந்து நெஞ்சே வந்து பதறுது, கட்ட 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 கடன்னு அடிக்குது. நைட்டில் வரும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே எல்இடி லைட்டு. சில காரில் வந்து பவர் கம்மியாக இருக்குது, சிலர் வந்து எல்இடி இப்போ வர்ற அதாவது புதிய வாகனத்தில் பூரா எல்இடி தான் வச்சுருக்காங்க. இந்த எல்இடி வைக்கிறதுனால அதிகாரிகள் வந்து விபத்தை குறைக்கணுங்கிறான். எந்த விபத்தை குறைக்கிறான்? இந்த மாதிரி வேகத்தில் போட்டால் நைட்டில் வர்றவங்க ஒரு 2 பேர் 3 பேர் வந்து மனைவி மக்களோட குழந்தைகளோட வருவாங்க. ஒரு ஆஸ்பத்திரிக்கு போவாங்க, கிராம பகுதியிலேருந்து அவங்க அந்த பதட்டத்தோடு வருவாங்க. அப்போ இந்த ஸ்பீடு பிரேக்கில் வரும்போது ஒரு கார் வரும், அந்த கார் வர்ற வேகத்தில் அவங்க உதறி அந்த காரினுடைய அதாவது சேரிங்க கொஞ்சம் ஸ்லிப்பானா அந்த பக்கம் போவோம், அவங்களுக்கு விபத்தாகும். இந்த அதிகாரிகள், கேடுகட்ட அதிகாரிகள் அரசாங்கத்தில் இந்த போக்குவரத்து துறையில், அதுவும் சாலை போக்குவரத்து துறையில் இருக்கிற அதிகாரிகள் பூராமே கொள்ளையடிக்கிறதுக்காக இது மாதிரி போன்ற ஸ்பீடு பிரேக்கை நிறுவி மாநிலம் பூராவுமே இதற்கான கட்டமைப்பை கான்ட்ராக்டர்கிட்ட கொடுத்து கான்ட்ராக்டர்கிட்ட ஒரு பர்சன்டேஜ் வாங்கிக்கிட்டு எல்லா பகுதியிலையும் போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால இன்றைக்கி விபத்துகள் அதிகமாகுது. சாலை விபத்துகள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு அதிகபட்சமான விபத்துகள். ஒரு கார் போகுதுன்னா அந்த கார் வருது பாருங்கள், அதனுடைய சவுண்டு கேமரா திரு, இந்த பஸ் வருது, இந்த லாரி போகுது, அங்கேருந்து ஒரு லாரி வருதுங்க, அதனுடைய சவுண்டை பாருங்கள், அந்த உதறல், அந்த வைப்ரேஷன் என்ன ஆகும்? அந்த டிரைவர் எப்படி ஓட்டுவார்? அந்த வைப்ரேஷன்லாம் அவர் எப்படி ஷேரிங் பிடிக்க முடியும்? நல்ல ஸ்பீடில் வர்றாரு, 40-50 வர்றாரு, சவுண்டு வருதுங்களா? இது போன்று இந்த தில்லுமுல்லுனுடைய தேசிய நெடுஞ்சாலையினுடைய அத்தனை என்ஜினியரும் திருட்டு பசங்க. இவங்க வந்து கொள்ளையடிக்கிறதுக்கும், அவன் வீட்டை கட்டுறதுக்கும், அவன் மனைவி மக்கள் வாழ்கிறதுக்கும் இருக்கிற மனித உயிர்களை சாகடிச்சிட்டு இருக்கானுங்க. அதாவது விஷம் வச்சு கொண்டுகிட்டு இருக்கான். ஒரு பக்கம் மதுவை வச்சு விஷம் வச்சு கொள்கிறான், ஒரு பக்கம் ரோட்டில் வந்து இந்த மாதிரி ஸ்பீடு பிரேக்கை போட்டு கொண்டுக்கிட்டே இருக்கான். அப்போ மனித உயிர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு கேவலமான ஆயிடுச்சு. அதாவது அமைச்சர்கள் உயிரெல்லாம் வந்து பெரிய கடவுள் மாதிரியும், சாதாரண மனிதர்லாம் வந்து இந்த ரோட்டில் சாலை விபத்தில் உயிர் போனால் மயிருங்கிற மாதிரி அவன் நினச்சிக்கிட்டு இன்றைக்கி இந்த சாலை விபத்துகளை தடுப்பதற்கு அரசாங்கம் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. இது ஒரு இடத்துல நாங்கள் வீடியோ எடுத்திருக்கோம். இதை பார்க்கின்ற அனைத்து மக்களும் இதை வந்து நீங்களும் எதிர்ப்பு குரல் தெரிவிங்க. இப்போ நாங்கள் நிறையா பார்க்குறோம், ஒரு வீடியோவில் சோசியல் மீடியாவில் சில பேர் வந்து தானாக முன் வந்து அவங்க வந்து என் வண்டி பாருங்கள் சேக்கப்சர் போயிடுச்சு, இது எதுக்கு இந்த கட்டையை போட்டுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களே பதட்டத்தோடு அவங்க ஒரு ஷார்ட் ஃபிலிமாக ஏதோ ஒன்று எடுத்து அதை வீடியோவாக போட்டுட்ருக்காங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராகட்டும், போக்குவரத்துறை அமைச்சராகட்டும், அல்லது சாலை, அதாவது வந்து இந்த சாலையினுடைய தேசிய நெடுஞ்சாலைக்குள்ள வேலு ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து கொள்ளையடிப்பதற்காக கொள்ளை கூட்டத்தையே வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நடத்திட்டு இருக்கிறதுனால இன்றைக்கு மனித உயிர் மயிராயிருச்சுன்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. மனித உயிர்கள் வந்து ஒவ்வொருத்தரும் காப்பாற்றணும். அதுக்கு தான் வந்து அரசாங்கம்
இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் செத்துட்டு இருக்கிறான். நான் 4 லட்சம் தரேன், 5 லட்சம் தரேன், 10 லட்சம் தர்றாங்கிறதுலாம் பெரிய பிரச்சனை கிடையாது. இன்றைக்கி ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண்மகன் இறந்துட்டா அந்த குடும்பம் என்ன ஆகும் அப்படிங்கிறத அந்த குடும்பத்தில் இருக்கிற அமைச்சர்களுக்கு தெரியணும். இப்போ பல பகுதியில் அமைச்சர்கள் இறந்து போனாங்க. அவன் குடும்பமாக என்ன இருக்குது? விபத்தில் தான் இருந்தான். அமைச்சர்கள்லாம் விபத்தில் தான் இருந்தான். மந்திரி பதவி ஏற்க போகிறவங்களாம் திருச்சியில் போயிட்டு வழியிலேயே மெட்ராஸ் போகிற போதே இறந்தான். பல அதிகாரிகள் பல டாக்டர்கள் இந்த விபத்தில் இறந்துட்டு இருக்காங்க. தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கிற திருட்டு பசங்க என்ஜினியருங்க தயவுசெய்து இது கணக்கில் எடுத்து இது மாதிரி எல்லா இடத்துலையும் அமைக்காமல் சில குறிப்பிட்ட இடம், அதாவது பள்ளி கல்லூரிகள் இருந்தால் அந்த இடத்துல ஒரு வேகத்தடை 12 சென்டிமீட்டருக்குள்ளே உயரத்தை ஏற்படுத்துங்க. அது அவங்க கரெக்டாக அந்த ஸ்பீடு அதாவது இவ்வளோ ஸ்பீடில் வாங்க, வேகத்தடையினுடைய சிம்பிள் வைங்க. சில இடத்துல சிம்பிளே கிடையாது, கோடு கிடையாது. அவங்க பாட்டுக்கு நேராக வராங்க. அந்த ஸ்பீடு பிரேக் அவங்க கண்ணுக்கு தெரியாமல் தூக்கி அப்படியே அங்கே அப்படி கீழே எரியுது. இப்போ நேற்று கூட ஒரு வீடியோவில் பார்த்தோம்னா பாலிமர் சேனலில் போடுறான். ஒரு பாலத்தில் இருக்கிற காரு வேக கட்டுப்பாடு அவன் அப்படியே பாலத்துலேருந்து கீழே வாகனம் முழுவுது காரு. இந்த சூழ்நிலையில் இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமான்னு தெரியல. இதை பார்க்கின்ற பொதுமக்கள் அனைவருக்கும் நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. உங்கள் அக்னி.